ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற நோக்கத்தில் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் கலெக்ஷன் இந்த வீடியோவில் நாம் கொடுத்துருக்குறோம். இந்த 5 மார்க் கொஷின்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஒரு எக்ஸாமினர் கொஷின் பேப்பர் செட்டர் எப்படி கொஷின்ஸை 5 மார்க் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸாக பிரிச்சிருக்குது. ஒவ்வொரு சாப்டர்லேயும் முதல்ல எக்ஸாம்பிள் கொஷின்ஸு, அப்புறம் அதுக்கப்புறமா அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் கொஷின்ஸில் 5 மார்க்ஸுக்கு கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸு இங்கே நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். மோஸ்ட்லி இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் பப்ளிக்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கொஷின் பேப்பர் இந்த கொஷின்ஸோட லிங்க் நம்ம பிடிஎஃபாக கீழே கொடுத்துருக்குறோம். அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் போட்டு பார்க்கணும். எல்லா கொஷினும் இதில் இருக்கக்கூடிய கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதான்னு முதல்ல செக் பண்ணி பாருங்கள். தெரிஞ்ச கொஷினெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டே வாங்க. தெரியாத கொஷின் மேக்ஸிமம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ பப்ளிக் எக்ஸாமுக்கு நெருங்கிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் அநேகமாக நிறைய எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிங்க, டெஸ்ட்லாம் எழுதி முடிச்சிட்டிங்க. அதனால் மேக்ஸிமம் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்படியே இருந்தாலும் 1-2 கொஷின் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. அதை மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டு இன்னும் நமக்கு நிறைய நேரம் இருக்குது, நிச்சயமாக அதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சில எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் எல்லாமே கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அதில் 2 5 மார்க் கொஷின் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கொஷினாக இருக்கும். 5 மார்க் கொஷினில் 2 கொஷின் வரக்கூடியதெல்லாம் கொஞ்சம் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். அதே போல் எக்ஸாம்பிளில் இருக்கக்கூடிய மாடலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் சம்டைம்ஸ் நமக்கு எக்ஸசைஸ்லேயும் இருக்கலாம். அதனாலேயும் நம்பர்ஸ் நமக்கு குறையும். அதனால் கொஷின் நம்பர்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாமல் இதை நாம் மெத்தடை வச்சு எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ற பேசிக் மெத்தட்ஸை மைண்டில் கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த தியரம்ஸ் எல்லாம் படித்து எழுதி பாருங்கள். பொதுவாக 5 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்க கலெக்ஷன் 80 to 90 மார்க்ஸ் வாங்குறதுக்கு நிச்சயமாக போதுமானதாக இருக்கும். சென்டம் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி புக்கில் இருக்கிற எல்லா கொஷினும் நம்ம இங்கே கொடுக்கல. இது இல்லாமல் நிறைய கொஷின் புக்கில் இருக்குது. அந்த கொஷின்ஸையும் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா சென்டம் வாங்குறதுன்றதுக்கு தனி திறமை வேணும். அந்த திறமை உள்ள மாணவர்கள் கொஞ்சம் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கொண்டு வர முடியும். மற்றபடி 80 to 90 மார்க்ஸ் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப போதுமானதாக இருக்கும். அப்படியே இது எல்லா கொஷினும் ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இதுலேருந்து வெளியே கேட்கக்கூடிய கேள்விக்கான ஆன்சர் எப்படி போடணுன்ற ஐடியா உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிரும். மினிமம் பாஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாப்டர்ஸ் ஏற்கனவே நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த சாப்டர்லேருந்து இங்கே கொடுத்துக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த கொஷின்ஸை பார்த்துட்டு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த டிஎன் மேத்ஸ் மேட் ஈஸி யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டாக நிறைய வீடியோஸ் போடலான்ட்ருக்கேன். அதனால் நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரணுன்னாக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக சேரும். இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ச் பண்ணும்போது நிறைய எக்ஸாமினேஷன் டைமில் என்ன பண்ணணும், என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன, அல்லது மாடல் டெஸ்ட் வைக்கிறதுனா எப்படி அப்படின்ற பல டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். அதனால் தொடர்ச்சியாக அதை வாட்ச் பண்ணுங்கள். இதில் இருக்கிற கொஷின் தான் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்காதீங்க. இதில் இருக்கிற கொஷின் தான் வரும்னு நான் கட்டாயம் சொல்ல முடியாது. ஆனால் இதில் நிறைய கொஷின்ஸ் இதில் இல்லாத கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இதை முதல்ல நாம் ஃபஸ்ட் லெவல் இந்த எல்லா கொஷினையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதே போன்ற மற்ற கேள்விகளை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா 80 மார்க்ஸ்க்கு மேலே வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா நிச்சயம் இருக்குது. அந்த 80 to 90 மார்க்ஸ் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா 10 கொஷின் தான் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். 10ல் ஒன்று தான் கம்பல்சரி கொஷின் நம்பர் 42. அதை தவிர மீதி 9 கொஷின் கட்டாயம் இதிலேருந்து நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல மார்க் வாங்க முடியும். நம்பிக்கையோடு இருங்க, பயப்பட வேண்டாம். நிச்சயம் நல்ல மார்க்கோடு நீங்கள் வெளியே வரலாம். தேங்க்யூ.